ஒரு அழகான ராஜ்யத்தை அரசர் ராஜவர்மன் சிறப்பாக ஆண்டு வந்தார். அவரது அரசவையில் அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். அந்த அமைச்சரிடம் கேட்டுதான் மன்னர் எந்த முடிவு வேணுமானாலும் எடுப்பார். இதை பார்த்து படைத்தளபதிக்கு மிகவும் பொறாமை இருந்தது. நான் எத்தனையோ போர்களை அரசருக்கு செய்து கொடுத்திருக்கிறேன். ஆனால் அந்த அமைச்சரோ மன்னரின் பக்கத்தில் இருந்து மன்னருக்கு ஆலோசனை மட்டுமே சொல்கிறார். ஆனாலும் அந்த அமைச்சருக்கு தான் இந்த அரண்மனையில் மதிப்பு என்று நினைத்து மிகவும் பொறாமைப்பட்டு கொண்டார். என்னதான் மன்னர் சிறப்பாக ஆண்டு வந்தாலும் அவர் மனதிற்குள் ஒரு சின்ன மன வருத்தம் இருந்தது. ஒரு நாட்டிற்கு படைத்தளபதியும் அமைச்சரும் மிகவும் முக்கியம் என்பதால் மன்னர் ராஜவர்மன் படைத்தளபதியும் அமைச்சரையும் ஒற்றுமையாக்க ஒரு திட்டம் தீட்டுகிறார். அதன்படி படைத்தளபதியும் அமைச்சரையும் அழைத்து, நீங்கள் இருவரும் சேர்ந்து எத்தனையோ போர்களை எனக்கு ஜெயித்து கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு பரிசாக நான் ஒரு மாளிகை விட உங்கள் இருவருக்கும் பரிசாக அளிக்கிறேன் என்று சொன்னார். அதன்படி அமைச்சருக்கு கீழ் வீடும் படைத்தளபதிக்கு வீட்டின் மாடியும் கொடுத்தார். அமைச்சரும் படைத்தளபதியும் அந்த மாளிகை வீடுகளில் குடியேறினர். அப்போது ஒரு நாள் படைத்தளபதியின் மனைவி வேண்டுமென்றே கடைக்கு போய் அரிசி வாங்கி வந்து உரலில் போட்டு இடித்து கொண்டிருந்தாள். அப்போது கீழ் வீட்டில் இருக்கும் அமைச்சருக்கு மிகவும் தொந்தரவாக இருந்தது. அமைச்சர் பலமுறை சொல்லியும் படைத்தளபதி கேட்கவே இல்லை. தளபதியின் மனைவி தினமும் மாவு இடிப்பதால் அந்த மாளிகையே அதிர்ந்தது. இதனால் கீழ் வீட்டில் இருக்கும் அமைச்சர் நிம்மதியாக தூங்க கூட முடியாமல் தவித்தார். எத்தனை முறை சொன்னாலும் இந்த தளபதி வேண்டும் என்றே தினமும் மாவு இடிக்கிறானே, இவனை எப்படி திருத்துவது என்று யோசித்து ஒரு சிறிய திட்டம் ஒன்றை தீட்டுகிறார். அதன்படி ஒரு நாள் அந்த அமைச்சர் தன் வீட்டு சுவரை கடப்பாறையால் இடித்து கொண்டிருந்தார். அப்போது மேல் மாடியில் இருக்கும் படைத்தளபதிக்கு தொந்தரவாக இருந்தது. அவர் அமைச்சர் வீட்டுக்கு போய், யோ என்னையா பண்ணுற என்று கேட்கிறான். அப்போது அமைச்சர் அவனை பார்த்து, என் வீடு எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் நான் என் வீட்டை இடித்து கட்ட போகிறேன் என்று சொன்னான். அதற்கு படைத்தளபதி, அடே முட்டாளே, உன் வீட்டை நீ இடித்தால் என் வீடும் சேர்ந்து அல்லவா இடியும் என்று சொன்னான். அதற்கு அந்த அமைச்சர், உன் வீடு என்ன ஆனால் எனக்கு என்ன, என் வீட்டை நான் இடிக்க போகிறேன் என்று சொல்கிறான். கடைசியில் படைத்தளபதி தன் தவறை உணர்ந்து அமைச்சரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். அதன் பிறகு அமைச்சரும் படைத்தளபதியும் சேர்ந்து மன்னருக்கு பல போர்களை வென்று கொடுத்தனர். இந்த கதையின் நீதி, ஒருவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் மற்றவருடன் ஒற்றுமையாக பழகினால் மட்டுமே சிறப்பாக வாழ முடியும்.